ஒரு சிறிய கிராமத்தில் நரேன் என்ற 5 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற ஆவல் அதிகம். ஒரு நாள் இரவு, ஜன்னலின் வெளியே பச்சை நிற ஒளி மின்னுவதை பார்த்து, "அம்மா, இரவுல காட்டுக்குள்ள விளக்கு எரியுதே, அது என்ன?" என்று கேட்டான். அம்மா சிரித்தபடி, "அது காற்று விளையாடுது கண்ணா" என்றாள். ஆனால் அந்த இரவு நரேனுக்கு தூக்கம் வரவே இல்லை. ஜன்னலுக்கு வெளியே அந்த ஒளி மீண்டும் மின்னியது. வீடு அமைதியாக இருந்தது. அப்பாவும் அம்மாவும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நரேன் மெதுவாக எழுந்து, தன் சிறிய டார்ச்சை எடுத்துக்கொண்டு, வீட்டின் கதவை திறந்தான். காற்று குளிர்ந்தது. மரங்கள் மெதுவாக சத்தமிட்டன. காட்டுக்குள் நரேன் நடந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அதிசயமாக இருந்தது. பேசும் ஆந்தை, சிரிக்கும் அணில், ஒளிரும் பூக்கள் எல்லாம் அவனை சுற்றியிருந்தன. அந்த நேரத்தில் அவன் பின்னால் ஒரு நிழல் நகர்ந்தது. "நரேன்" என்று மெதுவான குரல் கேட்டது. நரேன் ஒரு நொடி பயந்தான். பிறகு கண்களை மூடி, அம்மா சொல்லிய வார்த்தைகளை நினைத்தான். "பயம் வந்தா நான் தைரியசாலின்னு சொல்." நரேன் தைரியமாக, "நான் தைரியசாலி" என்று சொன்னான். அந்த நிழல் மெதுவாக வெளிச்சமாக மாறியது. அது ஒரு மந்திர காட்டு தேவதை. அவள் சிரித்தபடி, "நரேன், நீ பயப்படல. அதனால் தான் இந்த காட்டின் ரகசியத்தை உனக்கு காட்டினேன்" என்றாள். அவள் கையில் ஒரு ஒளிரும் நட்சத்திரக் கல்லை கொடுத்து, "இது உன் தைரியத்தின் அடையாளம்" என்றாள். அடுத்த நொடி, நரேன் கண்களை திறந்தான். அவன் தன் படுக்கையிலேயே இருந்தான். "அம்மா" என்று அவன் கூப்பிட்டான். அம்மா அவனை அணைத்தாள். நரேனின் கையில் அந்த ஒளிரும் நட்சத்திரக் கல் இருந்தது. நரேன் சிரித்தான். ஏனென்றால், தைரியம் இருந்தால் பயம் ஓடிவிடும் என்று அவன் அந்த நாளே கற்றுக்கொண்டான்.